ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு ஏற்ற கம்மங்கூழ் தயிர் சாதம். இதுக்கு நம்ம விரும்பி சாப்பிட்ற மோர் மிளகா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். மோர் மிளகா செய்கிறதுக்கு நம்ம பச்சை மிளகா வாங்குறப்ப ரொம்ப முத்தின மிளகாயாகவும் வாங்கக்கூடாது, பிஞ்சு மிளகாயும் வாங்கக்கூடாது. மார்க்கெட்டில் மோர் மிளகாய்க்குன்னு நம்ம கேட்டாவே அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மிளகாயாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்த மிளகாயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஈரம் இல்லாமல் உலர்த்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பெரிய ஊசி நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அந்த ஊசி எடுத்து மிளகாயில் ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி குத்தி எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு சைடில் 4 ஹோல் போட்டுக்கலாம். திருப்பி மிளகாயை திருப்பி பிடிச்சி அதே மாதிரி இன்னொரு 4 ஹோல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். மோர் மிளகா செய்கிறப்ப இந்த ஒரு வேளை தான் அதிக நேரம் எடுத்துக்கும். ஒரு சிலர் மிளகாயோட நுனியில் கீறி விட்டு அதை ஊற வச்சு செய்வாங்க. அப்படி செஞ்சோன்னா எண்ணெயில் வறுக்கும் பொழுது சீக்கிரமாகவே கருகி போயிடும். அது இல்லாமல் காய வச்சு எடுக்கிறக்குள்ளேயே பாதி மிளகாய் விதைகள் உதிர்ந்துடும். மோர் மிளகா செய்கிறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் வாளி எடுத்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து ஊற வைக்கிறதுனால எவர் சில்வர் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாத்திரம் ஓட்டையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மண்பானையில் ஊற வச்சா தயிரில் இருக்க நீரெல்லாம் உறிஞ்சிரும். நமக்கு மிளகா ஊறுறதுக்கு நீர் பத்தாது. நான் 1.5 கிலோ பச்சை மிளகா எடுத்துருக்கிறதால அதோட 1 லிட்டர் தயிரும் 100 கிராம் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாயோட தயிரும் உப்பும் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிளகாயில் நல்லா தயிர் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா குலுக்கிக்கங்க. இப்போ வாளியை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வாளியை திறந்து பார்க்கலாம். மிளகாயோட கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த வாளியை உங்கள் கண்ணில் படுற மாதிரியான இடத்துல வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இது மாதிரி ஊறணும். நேற்று பச்சை மிளகாயை தயிரில் ஊற போட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி அதை இது மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு எடுத்து தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் காய வச்சிடலாம். மீதி இருக்க தயிரை நம்ம கீழே ஊற்றிட வேண்டாம், அதை அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். மோர் மிளகாயை நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாள் காஞ்சிருச்சு. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து மீதம் இருக்க தயிர்லேயே போட்டு திரும்பவும் நல்லா குலுக்கி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இது தயிர்லேயே நல்லா ஊறட்டும். இப்போ மிளகா தயிரில் நல்லா ஊறி இருக்கு. இப்போ தயிர் நமக்கு மிச்சம் இல்லை, அதனால் இனிமேல் ஊற வைக்க தேவையில்லை. இது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இனி தாம்பாளத்தில் காய வைக்க தேவையில்லை. ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து அதில் நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு தட்டில் எடுத்து போடும் பொழுது இந்த மாதிரி சத்தம் வரணும். நல்ல மொறுமொறுப்பான சுவையான மோர் மிளகா ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் வறுத்து கம்மங்கூழ் தயிர் சாதம் புளியோதரை இதோட சாப்பிட சரியான காம்பினேஷனாக இருக்கும். பச்சை மிளகா சம்மரில் விலை மலிவாக கிடைக்கிது. வெயிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மோர் மிளகா போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கே நமக்கு போதும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு சங்கமித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.